வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது துத்தி. துத்தி இலை. துத்தி ஒரு கீரை வகையை சார்ந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், துத்தி ஒரு கீரை வகைகள் சார்ந்தது. இது அந்த காலங்களில் அதிகமாக உணவாகவும் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கு. இதில் துத்தி மொத்தம் ஒரு 29 வகைகள் இருக்குது. துத்தி இலை மொத்தம் ஒரு 29 வகைகள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு வகை. நம்ம மனித பயன்பாட்டுக்கு அதிகமாக தெரிந்தது 2 வகை துத்தி தான். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு வகை துத்தி. நல்லா இளமஞ்சள் கலரில் உள்ள புள்ளிவட்டம்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். இந்த பூவில் நிறைய காற்றடிக்குது. இதோட இலையை பார்த்திங்கன்னா தெரியும், டைமண்ட் மாதிரி இருக்கும் கொஞ்சம். இது ஒரு வகையான துத்தி. இது ஒரு 2 அடி வரைக்கும் வளரும், 2-3 அடி வரைக்கும் வளரும். பார்த்திங்கன்னா அந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து இன்னொரு துத்தி, அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள். மஞ்சள் நிறப்பூ, நல்லா சின்னதாக அழகாக மஞ்சள் நிற பூவில் ஒன்று இருக்கும். இது ஒரு வகையான துத்தி. இதோட காய் பார்த்திங்கன்னா வட்டமாக. இது நான் சிறு வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இந்த காயை பயன்படுத்துவோம். இப்படி 2 காயை பறித்து, இது காஞ்ச பிறகா இந்த காயை பறித்து இன்னொரு காயோடு அப்படி வச்சு ஒட்டிக்கும். இது அதாவது அதில் முள் மாதிரி இருக்கும். அது ஜாயின் ஆகிடும், அப்படியே கீழே உய்யாது. பார்த்திங்கன்னா தெரியும், கீழே உய்யாது. ஆட்டினா கூட கீழே உய்யாது. இன்னொரு காயை பறித்து இன்னொரு காய் மேலே வச்சு அமைக்கி இது கீழே உயிர்ந்துடும், உய்யாது. ஆனால் இது பச்சையாக இருக்கிறதால அந்த காய் உயிர்ந்துடும். பெரும்பாலும் மக்கள் மருத்துவத்துக்காக பயன்படுற துத்தி இந்த துத்தி தான். இந்த மஞ்சள் கலரில் பூ பூத்து இந்த வட்டமாக நல்ல லைன் மாதிரி இருக்கிற இந்த கோடு இருக்கிற காய் உள்ள செடி தான். மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்தது. மனிதர்கள் உணவாகவும் கீரையாகவும் மருத்துவத்துக்கு இந்த துத்தியை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த துத்தியும் அதிகமாக இருக்கும். இந்த துத்தியும் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். இது அவ்வளோ பயன்படுத்தக்கூடாது. மருத்துவத்துக்கோ உணவாகவோ இந்த துத்தியை பயன்படுத்தக்கூடாது. இந்த துத்தி தான் நிறைய இடத்துல அதிகமாகவும் இருக்கும். இந்த துத்தி ஒரு சில இடங்களில் கிராமங்களில் அதிகமாக கிடைக்கும், நிறைய இடங்கள்லையும் இருக்கும். இதை தான் பயன்படுத்துவாங்க. இது இருமல், காய்ச்சல், சளி, அதுக்கப்புறம் மூலம், ஆசனவாய் எரிச்சல், அந்த மாதிரி ப்ராப்ளங்கள், குடல் சம்பந்தமான நோய்களுக்கு அதிகமாக இந்த துத்தி இலை பயன்படுத்தப்படுது. இதை அரைத்து பேஸ்ட்டாகவோ இல்லை இதை கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் கொதிக்க வைத்து சாறாகவோ இதை உள்ளுக்கு எடுத்துக்கினா நிறைய நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. துத்தி இலையை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. துத்தி இலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருந்தாக எடுத்துக்கொண்டீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.